Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பேக்ரவுண்ட்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோல இருக்கிற அந்த ஸ்கையை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தரேன். ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ப்ரீமியர் போல சில் அவுட்டா இருக்கக்கூடிய வீடியோல எப்படி நம்ம ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுன்னு இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்லி தரேன். ப்ரீமியர் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் லேர்ன் பண்ணனும் அப்படின்னா கீழ இருக்க ரெட் ஐகானை கிளிக் பண்ணி இப்பவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியர் ப்ரோக்குள்ள இருக்கோம். ஆல்ரெடி நான் இங்கே ஒரு ஃபுட்டேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பாருங்கள். இப்போ நான் இதை ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு மொபைல் ஃபோனில் எடுத்த வீடியோ தான். Oppo F19 Pro Plus அப்படிங்கிற மொபைல். அந்த வீடியோவில் ஸ்லோ மோஷனில் ஷூட் பண்ணது. இது ஆக்சுவலாக ஒரு சில் அவுட் எஃபெக்டில் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். இதில் தான் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் சில் அவுட்டாக இருக்கிற வீடியோவில் தான் இந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளோ லெங்த் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வைக்கிறேன். எனக்கு தேவையான வீடியோவோட பார்ட்ஸ் வந்து நான் கட் பண்ணி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சில் அவுட் பண்ண போகிறோம். இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு லூமெட்ரி பேனல் போங்க. லூமெட்ரி பேனலில் கர்வ்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளவங்களுக்கு RGB கர்வ்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து மிட் பாயிண்டில் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து இன்னும் சில் அவுட் ஆகும். இன்னும் அதிகமாக சில் அவுட் ஆகும். மீன்ஸ் இந்த பிளாக் ஷேடோவில் இருக்கக்கூடிய ஏரியா இன்னும் ஷேடோ ஆகும். இந்த ஒயிட் ஏரியா வந்து கொஞ்சம் கூட நமக்கு தனியாக தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வேற கிளிக் பண்ணி ஒரு லேயர் மேலே வைங்க. ஏன்னா இது கீழே தான் நம்ம அந்த வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கை வந்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கையை வந்து ப்ரீமியர் ப்ரோக்குள்ள இம்போர்ட் பண்ணிக்கோ. நான் ஆல்ரெடி ஒன்று இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே இருக்குது. நமக்கு ஆக்சுவலாக அந்த வீடியோவில் தெரியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் பேனல் போங்க. எஃபெக்ட்ஸ் பேனலில் போயிட்டு லூமா கீ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீயிங் அப்படிங்கிற ஃபோல்டர் கீழே ஒரு ப்ரீசெட் இருக்கும். இதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி மேலே இருக்க லேயரில் ட்ரா பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான எஃபெக்ட் வந்து இதில் இருக்குது. இந்த எஃபெக்ட்ஸை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணால் தான் எக்ஸைட்டாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வரும். நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போனீங்கன்னா கீழே வாங்க. அதில் லூமா கீ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். இல்லை தெர்ஸ்கோல்டு கட் ஆஃப் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு தேவையான அந்த ஸ்கை மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ தெர்ஸ்கோல்டை நான் வந்து 100 அப்படின்னு இருக்குது. அதை நான் கம்மி பண்ணுறேன். இதை வந்து ஒவ்வொரு ஃபுட்டேஜுக்கும் ஒவ்வொரு விதமான வேல்யூ நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நான் இப்போ இதில் 30 அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து எவ்வளோ கொடுத்தாலும் நமக்கு அவ்வளோ அந்தளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் வந்து தெரியாது. அதனால் நீங்கள் வந்து ஒரு 30 கொடுத்துட்டு இந்த கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கை மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது. இது கரெக்டாக எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆகுதோ சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டு இந்த பிளாக்காக இருக்கிற ஏரியாவும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிரும். எக்ஸாக்டாக அது ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாமல் எக்ஸாக்டாக ஒரு இடத்துல மேட்சிங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் வைக்கணும். அது ஒவ்வொரு ஃபுட்டேஜுக்கும் ஒவ்வொரு வேல்யூ வரும். நீங்கள் பார்த்து அதை வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்கை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் நான் பண்ணுறேன். இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்கை லேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு லூமெட்ரி கலரில் அதே கர்வ்ஸ் ஆப்ஷன் போனீங்கன்னா இதை வந்து அகைன் நான் கிளிக் பண்ணி இதை வந்து இழுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கூட டார்க் ஆகும். இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக இந்த ஸ்கை வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக தெரியும். அதுக்காக இதை பண்ணுறேன். ரெண்டாவது கிரியேட்டிவ் டேபுக்கு போய்ட்டு சேச்சுரேஷன் வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு இதில் என்ன மியூசிக் தேவையோ நீங்கள் அந்த மியூசிக் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபைனல் அவுட்புட். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சில் அவுட் வீடியோவில் ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஜாயின் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். சீக்கிரமே உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Ameen.